ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து எண்ணெய் அதிக செலவில்லாமல் ரொம்ப டேஸ்டியான மட்டன் கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனை சூடு பண்ணி அதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே இதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு கொத்துக்கறியை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மட்டும் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து இந்த கொத்துக்கறியை நல்லா அந்த எண்ணெயிலேயே வந்து வதக்கி விடணும். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அதிலருந்தே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கசிஞ்சு வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி அதோட தண்ணியிலேயே தான் அது வேகணும். ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஓரளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா மூடி வச்சுருங்க. ஒரு 8 நிமிஷம் இருக்கணும். இதுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு 5-6 முந்திரி, கொஞ்சமாக தேங்காய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெட்டி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதே அளவுக்கு கொத்தமல்லி தூள், கொஞ்சமாக உப்பு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து இது தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் பக்கம் மட்டன் நல்லா வெந்திருக்கு. இந்த கொத்துக்கறி பாருங்கள், அதோட தண்ணியிலேயே நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விடணும். இந்த அளவுக்கு நல்லா அது வேக வச்சு எடுத்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம அரைச்ச மசாலாவை இந்த பவுலில் சேர்த்துடலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கொத்துக்கறியை சேர்த்துலாம். இது கொஞ்சம் சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு 2-3 சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கொத்துக்கறியை ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காமல் ஓரளவுக்கு சின்ன ஒரு 2-3 தடவை பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அதை இந்த மசாலாவோட நல்லா கலந்துக்கணும். இந்த பைண்டிங்காக பொட்டுக்கடலை பொடி சேர்க்குறேன். இது வந்து ஒரு 4-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கணும். அந்தளவுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா வந்து உருண்டை பிடிக்க வரணும். அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படுற அளவுக்கு சேர்த்துக்கணும். நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒன்றா சேர்ந்து வந்ததுக்கப்புறமா நம்ம உருண்டைகளாக பிடிச்சிடணும். கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மிக்சர்லேருந்து எடுத்து நல்ல டைட் பால்ஸாக வந்து உருட்டிக்கணும். கிராக் இல்லாத மாதிரி நல்லா உருட்டிக்கணும். இந்த மாதிரி இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஒரே சைஸ் உருண்டைகளாக பிடிச்சி வச்சிடலாம். நார்மலாக இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுப்பாங்க. நம்ம இன்றைக்கி வந்து குறைவான எண்ணெயில் பண்ணணும் அப்படின்றதுனால பணியாரக்கல்லில் பண்ண போகிறோம். இந்த ஒவ்வொரு குழிலையும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம உருட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த உருண்டைகளை ஒவ்வொரு குழிலையும் வச்சிடலாம். இதை வச்ச உடனே திருப்பாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. உடனே திருப்ப ட்ரை பண்ணோம்னா உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு சைடு கீழே நல்ல ப்ரௌன் கலராக மாறினது நம்மளுக்கு தெரிஞ்ச உடனே அதுக்கப்புறமா மெதுவாக அந்த மாதிரி திருப்பி போடணும். இந்த மாதிரி ஒன்றா மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். ஸ்டவ்வை வந்து மிதமான தீயில் வச்சு தான் இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வெளியில் கருகிடும். இந்த மாதிரி ஃபுல்லாக திருப்பி போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. அந்த சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். சைட்லலாம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகாமல் இருந்ததுன்னா சைடை நோக்கி இந்த மாதிரி திருப்பி வச்சு எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் ஃப்ரை ஆகணும். அந்த மாதிரி ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி திருப்பி வச்சு ஃபுல்லாக குக் பண்ணிக்கணும். இப்போது எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. வெளியில் பார்க்கும்போது நல்ல கிறிஸ்பினஸ் தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி வந்த உடனே இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். சூப்பரான மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இது சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஒரு இதை வந்து நம்ம பிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வெளியில் சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு, உள்ளே நல்ல சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த மட்டன் கோலா உருண்டையை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.